மார்க்கண்டேயர் முழு கதை. சிவபக்தர்களைப் பற்றி நினைத்தாலே மார்க்கண்டேயரின் பெயர் உடனே நினைவிற்கு வருகிறது. குழந்தைகளில் இறைவன் மீது நம்பிக்கையையும் நினைத்ததை சாதிக்க வேண்டிய உறுதியையும் வளர்க்க மார்க்கண்டேயரின் கதை ஒரு சிறந்த உதாரணமாக கூறப்படுகிறது. இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த மார்க்கண்டேயரின் கதையை மீண்டும் ஒருமுறை நினைவு கூறலாம். ஒரு காலத்தில் மிருகண்டு என்ற முனிவர் இருந்தார். அவர் சிவனை தியானித்துக் கொண்டிருக்கும் போது மிருகங்கள் உடலை உரசிய போதும் அதை கவனிக்காமல் இருந்தாராம். அப்படிப்பட்ட மிருகண்டுவுக்கு மருத்வதி என்ற நல்லொழுக்கமுள்ள மனைவி இருந்தாள். இறைவன் நாமஸ்மரணையில் ஆனந்தமாக வாழ்ந்த அந்த தம்பதிகளுக்கு ஒரு குறை மட்டுமே இருந்தது. அவர்களுக்கு குழந்தை இல்லை. சந்தான பாக்கியம் பெற அவர்கள் இருவரும் வாராணசி க்ஷேத்திரத்திற்கு சென்று சிவனை பூஜிக்கத் தொடங்கினர். அவர்களின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு முன்னால் தோன்றினார். ஆனால் அவர்களை சோதிக்க நினைத்தாரோ என்னவோ. நிச்சயமாக உங்களுக்கு மகன் பிறக்கும். ஆனால் எப்படி ஒரு மகன் வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நீண்ட ஆயுளுடன் துஷ்டனாக இருப்பவனா அல்லது 16 வயது மட்டுமே வாழும் நல்ல குணமுள்ளவனா என்று கேட்டார். அதற்கு மிருகண்டு முனிவரும் அவரது மனைவியும், நல்ல குணமில்லாதவன் எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் பயன் இல்லை. எங்களுக்கு நல்ல குணமுள்ள குறைந்த ஆயுளுடைய மகனே வேண்டும் என்று மனதார வேண்டினர். சிறிது காலத்தில் அவர்களுக்கு ஒளிக்கதிர் போன்ற ஒரு மகன் பிறந்தான். மிருகண்டுவின் மகன் என்பதால் அவனுக்கு மார்க்கண்டேயன் என்று பெயர் வைத்தனர். சிவபெருமானின் வார்த்தைகளுக்கு ஏற்ப மார்க்கண்டேயன் எல்லா நற்குணங்களும் கொண்டவனாக வளர்ந்தான். சிறு வயதிலேயே எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தான். பண்பிலும் சிறந்தவனாக அனைவராலும் பாராட்டப்பட்டான். ஒரு நாள் மிருகண்டுவின் ஆசிரமத்திற்கு சப்தரிஷிகள் வந்தார்கள். மார்க்கண்டேயனை பார்த்தவுடன் அவனுடைய ஆயுள் விரைவில் முடிவடைய போகிறது என்று உணர்ந்தனர். அவர்கள் அவனை பிரம்மதேவரிடம் அழைத்துச் சென்றனர். பிரம்மா அவனை எப்போதும் சிவனை பூஜிக்கச் சொல்லி அறிவுரை வழங்கினார். மேலும் சிவநாம ஸ்மரணையால் அகால மரணம் நெருங்காது என்று அனைவரும் அவனுக்கு எடுத்துரைத்தனர். பெரியவர்களின் வார்த்தையை ஏற்று மார்க்கண்டேயன் ஒரு சிவலிங்கத்தின் முன் அமர்ந்து சிவனை தியானிக்கத் தொடங்கினான். அவனுடைய மரண நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவன் வாயில் இருந்து சிவநாம ஸ்மரணை நின்றதே இல்லை. நேரம் செல்ல செல்ல அது இன்னும் அதிகரித்தது. அந்த பக்தியின் ஆழம் தினந்தோறும் மேலும் மேலும் உயர்ந்தது. யமனின் ஆணைப்படி யமதூதர்கள் மார்க்கண்டேயனை அழைத்து வர முயன்றனர். ஆனால் அவன் அருகில் கூட செல்ல முடியவில்லை. சிவபக்தியின் சக்தி அவர்களை தடுத்து நிறுத்தியது. இறுதியில் யமன் தானே வந்து தனது பாசக்கயிற்றை ஏந்தி, அந்த தியானத்தை நிறுத்தி வா, உன் மரண நேரம் வந்துவிட்டது என்று கூறினார். ஆனால் மார்க்கண்டேயன் அதை கேட்கவில்லை. சிவலிங்கத்தை இறுக்கமாக தழுவிக்கொண்டு முழு மனதுடன் மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபிக்கத் தொடங்கினான். அந்த தருணம் அவன் பக்தியின் உச்சமாக இருந்தது. இதை பார்த்த யமன் தனது பாசத்தை அவன் மீது வீசினார். ஆனால் அது சிவலிங்கத்தையும் தொட்டவுடன் சிவபெருமான் காலருத்ரராக வெளிப்பட்டு, என் பக்தனை தொடத் துணிகிறாயா என்று கோபத்தில் யமனை அழைத்தார். அந்த நிகழ்வில் சிவபெருமான் காலாந்தகன் என்ற பெயரை பெற்றார். அதாவது காலத்தையும் மரணத்தையும் வென்றவர். ஆனால் யமன் இல்லை என்றால் உலகின் பிறப்பு இறப்பு சுழற்சி நடக்காது. எனவே தேவதைகளின் வேண்டுகோளுக்கு இணங்கி சிவன் தனது கோபத்தை அடக்கி மீண்டும் யமனை உயிர்ப்பித்தார். மேலும் மார்க்கண்டேயனை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் சிவபக்தர்களை நரகத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடாது என்றும் யமனுக்கு எச்சரித்தார். இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் திருக்கணியூர் என்ற இடத்தில் நடந்ததாக நம்பப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் அங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அதன் பின்னர் மார்க்கண்டேயன் சிரஞ்சீவியாக இருந்து அஷ்டாதச புராணங்களில் ஒன்றான மார்க்கண்டேய புராணம் எழுதியதாக கூறப்படுகிறது. இந்த புராணம் சிவ கேசவ லீலைகளையும் தேவி மகாத்மியத்தையும் உலகில் நிலைநிறுத்துகிறது.